நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். சங்கீதம் 73:23. நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது பேரண்ட்ஸோட கை பிடிச்சு நடப்போம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவோமோன்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஏசப்பா நமக்கு நரைமுடி வர வரைக்கும், நமக்கு வயதாகும் வரைக்கும், நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் நம் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறார். தாவீதுக்கே கையில் இரத்தக்கரை இருந்தபடியினால தேவன் ஆலயத்தை கட்டுவது அவர் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக இரத்தக்கரைகள் இருக்கிறது. நம் கரத்தில் அநேக பாவக்கரைகள் இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒழுங்கானவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக வந்து நம்மை கொண்டு நம்மோடு இருப்பதற்காக, நம்மை கொண்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மோடு இருந்து நம் வலது கையை பிடித்து நம்மை தாங்குகிறார். இது நம்மளால் ஆனதல்ல, இது முழுக்க முழுக்க தேவனால் உண்டான ஈவு. ஆண்டவர் நம் கரம் பிடிப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய வீடு எம்மாத்திரம். ஆண்டவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் இந்த ஓய்வு நாளில் செலுத்துவோமாக. ஆமேன்.